அபிராமி. ஒரு அப்பாயிப்பனுடைய வாழ்க்கைய பலி கொடுக்க முடியுமா யுவர் ஆனர்? அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். தேங்க்யூ யுவர் ஆனர். தந்தன், நீங்க போகலாம். நன்றி ஐயா. கோகிலா சிவராமன், கோகிலா சிவராமன், கோகிலா சிவராமன். தீம் திரன 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 திரனா. தீம் திரன 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 திரனா. தீம் திரன 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 திரனா. மிஸ்ஸஸ் கோகிலா, நீங்க அந்த ராத்திரி நேரத்துல கார் லைட் வெளிச்சத்துல நீங்க பார்த்தது உங்க ஃப்ரெண்டு அபிராமி தான் எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? என்ன சார் அப்படி கேக்குறேன்? என் ஃப்ரெண்ட் நீக்கு அடையாளம் தெரியாதா? என் கேள்வியை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கலெக்டர் மாதிரியே உங்க ஃப்ரெண்ட் அபிராமி இருக்கிறப்போ அவங்க சாயல்லையே இன்னொருத்தர் இருக்கலாம் இல்லையா? ஏன் இதை சொல்றேன்னா, வாட்ச்மேன் பார்த்த லேடி பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டிருந்திருக்காங்க. நீங்க பார்த்த லேடியும் அதே மாதிரி டிஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டிருந்திருக்காங்க. என் கட்சிக்காரர் அபிராமி ஒரு ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக வாட்ச்மேன் பார்த்ததும் நீங்க பார்த்ததும் அபிராமி சாயல்ல இருக்கிற இன்னொருத்தர இருக்கலாம் இல்லையா? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். எதிர்கட்சி வக்கீல் பரமசிவம் நிறைய சினிமா பார்ப்பார்னு நினைக்கிறேன். ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறதே ஆச்சரியம். ஆனா 3 பேர் 4 பேர் அப்படி இருக்காங்கன்னு சொல்றது நிஜ வாழ்க்கையில சாத்தியமே இல்லை. அபிராமி அப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாரு. சென்னைக்கு வந்த பிறகு கேரக்டரே மாறுறப்போ ட்ரெஸ் மாறுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. தன் பேர்ல பாயிண்டே வச்சிட்டு இருக்கிற மிஸ்டர் பரமசிவம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் மறந்துட்டு பேசுறாரு. எந்த குற்றவாளியும் தான் செஞ்ச குற்றத்துக்கு சாட்சியா இருக்கிறவங்கள உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க. கொலையை நேருக்கு நேர் பார்த்த கோகிலாவை வேற யாரா இருந்தாலும் கொன்னுட்டு தான் போயிருப்பாங்க. அபிராமிங்கிறதுனால தான் ஃப்ரெண்டை கொல்றதுக்கு மனசு இல்லாம உயிரோட விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ஜெக்ஷன் சஸ்டைன்டு. தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்டர் திவாகர், சம்பவம் நடந்த இடங்கள்ல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருப்பீங்க இல்லையா? அங்க எடுக்கப்பட்ட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் அபிராமியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் ஒத்து போதா? அத பத்தி உங்க ரிப்போர்ட்ல குறிப்பிட்டிருக்கீங்களா? இல்ல சார், எந்தவித தடயத்தையும் விடாம இந்த குற்றங்களை பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க. அதனால குற்றங்களை நிரூபிக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எவிடன்ஸ் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. ஓகே, அபிராமிக்கும் கலெக்டர் சரண்யாவுக்கும் மும்பை ரவுடிக்கும் என்ன தொடர்பு? இதுக்கு பின்னால இருக்கிற மோட்டிவ் என்னன்னு நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணீங்களா? இன்னும் இல்ல சார், அது தொடர்பான விசாரணை இன்னும் நடந்துகிட்டு தான் சார் இருக்கு. ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ஒரு குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு சாட்சிகள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு மோட்டிவும் மிக மிக முக்கியம். ஆனா அபிராமி இந்த குற்றங்களை செஞ்சதுக்கான மோட்டிவை போலீஸ் என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க. வாட்ச்மேனோட சாட்சியமும் நம்புற மாதிரி இல்ல. கலெக்டர் மாதிரியே இருக்காங்கங்கிற ஒரே காரணத்துக்காக போலீஸ் அபிராமியை அரெஸ்ட் பண்ணிருக்கு. இது மிகப்பெரிய தவறு. கொல்லப்பட்ட ரவுடிக்கும் அபிராமிக்கும் என்ன பகைங்கிறத போலீஸ் தரப்புல சொல்லப்படல. கோகிலாவுடைய ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அபிராமி மேல சந்தேகப்படலாமே தவிர அவங்க ஒரு குற்றவாளி முடிவு பண்ண முடியாது. ஆகவே சந்தேகத்தின் பலனை எனது கட்சிக்காரருக்கு சாதகமாக்கி அவரை இந்த வழக்குகளிலிருந்து விடுவிக்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். கையில கிடைச்ச அப்பாவிய குற்றவாளி ஆக்கிறதை விட்டுட்டு உண்மையான குற்றவாளியை தேடி பிடிக்க வேண்டும் என்று போலீஸுக்கு உத்தரவிட தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், தன்னுடைய கட்சிக்காரரை விடுவிக்க வேண்டுங்கிற உணர்ச்சி வேகத்துல எதிர்கட்சி வக்கீல் பல உண்மைகளை மறந்துட்டு பேசுறாரு. அபிராமி குற்றவாளி இல்லைன்னா குற்றங்கள் நடந்த சமயத்துல அவங்க எங்க இருந்தாங்கன்னு அவரால் ஆதாரப்பூர்வமா சொல்ல முடியுமா? ஸ்கேன் சென்டர்ல இருந்து திரும்பி வர்றப்போ அபிராமி கையில துப்பாக்கி எப்படி வந்துச்சுங்கிற கேள்விக்கு அவர்கிட்ட ஏதாவது பதில் இருக்கா? ஆனா அவர் எழுப்பின சில சந்தேகங்களை நான் தெளிவுபடுத்துறேன். ஒரு குற்றவாளி குற்றம் செஞ்சாரான்னு ஆராயறது மட்டுமே நம்ம வேலை இல்லை. அந்த குற்றத்தை செய்யறதுக்கான பின்னணி என்னன்னு ஆராய வேண்டியது நம்மோட கடமை.
அந்த வகையில பார்த்தா அபிராமி முரண்பாடுகளோட மொத்த உருவம். அவருடைய பர்சனல் லைஃப்ல ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கு. எதிர்க்கட்சி வக்கீல் கேட்டாரு குற்றங்களுக்கான மோட்டிவ் என்னன்னு. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற மர்மங்களை விடுவிச்சாலே குற்றங்களுக்கான மோட்டிவ் தானாவே கிடைச்சிடும். எனவே குற்றம் சாட்டப்பட்ட அபிராமியை சில கேள்விகள் கேட்க அனுமதி வழங்குமாறு கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். எஸ் ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்ஸஸ் அபிராமி, உங்க சொந்த ஊர் இது? கும்பகோணம். உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன? அவர் என்ன செய்யறாரு? அவர் பேர் ராஜாராம், டாக்டரா இருக்கார். உங்களுக்கு குழந்தைங்க யாராச்சும் இருக்காங்களா? ஒரு பையன் இருக்கான். குழந்தை, ஹஸ்பண்ட் இவங்களை விட்டுட்டு சென்னைக்கு எதுக்கு வந்தீங்க? அது சொல்லுங்க மிஸ்ஸஸ் அபிராமி. குடும்பத்துல சில பிரச்சனை. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க மிஸ்ஸஸ் அபிராமி. சொல்லுங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த வழக்குக்கு சம்பந்தமில்லாத கேள்விகளை கேட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எனது கட்சிக்காரரை மிகவும் சங்கடப்படுத்துகிறார் யுவர் ஆனர். இல்லை யுவர் ஆனர், அபிராமி குடும்பத்துல உருவான பிரச்சனைகளுக்கும் அவங்க செஞ்ச குற்றங்களுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு. நான் அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ராத்திரி முழுக்க அபிராமி வெளியில எங்கேயோ தங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா அவங்க அப்பாவே அபிராமி தான் வீட்டுக்கு வரலைங்கிற உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. சில நாள் கழிச்சு ஒரு சின்ன பொண்ண இவங்க தன்னோட கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு இவங்களுக்கு என்ன தொடர்பு, அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிறத இவங்க யாருகிட்டயுமே சொல்லல. இதனால குடும்பத்துல பிரச்சனை ஏற்பட்டு அபிராமியை வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டாங்க. பொய் சொல்லி ஏமாத்துனதுனால இவங்க அப்பாவும் இவங்களை தலைமொழிகிட்டார். இது அபிராமியோட பர்சனல் மேட்டர். இதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் யுவர் ஆனர்? சம்பந்தம் இருக்கு யுவர் ஆனர். சின்ன வயசுல இருந்தே அபிராமிக்கு ஏதாவது புரட்சிகரமா செய்யணுங்கிற ஆசை இருந்திருக்கு. அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிற மாதிரி அபிராமிக்கு ஒரு தீவிரவாத கும்பலோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அவங்கள பாக்குறதுக்கு தான் யாருக்கு சொல்லாம அன்னைக்கு ராத்திரி இவங்க போயிருக்காங்க. அதே நாள்ல அந்த ஊர்ல ஒரு கொலை கூட நடந்திருக்கலாம். அந்த கொலைக்கும் அந்த கும்பலுக்கும் தொடர்பு கூட இருந்திருக்கலாம். அந்த கும்பல் சொல்லித்தான் இவங்க சென்னைக்கு வந்திருக்காங்க. இந்த 2 குற்றங்களையும் செஞ்சிருக்காங்க. அபிராமி கூட்டிட்டு வந்த பொண்ணுக்கும் அந்த கும்பலுக்கும் கூட தொடர்பு இருந்திருக்கலாம். அதனாலதான் கேட்கிறேன் அபிராமி, சொல்லுங்க, அன்னைக்கு ராத்திரி நீங்க எங்க இருந்தீங்க? யாரோட இருந்தீங்க? நீங்க கூட்டிட்டு வந்த அந்த சின்ன பொண்ணு யாரு? சொல்லுங்க 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 அபிராமி, சொல்லுங்க சொல்லுங்க அபிராமி, அந்த பொண்ணு யாரு? சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? அந்த பொண்ணு உங்களுக்கு உறவுன்னா என்ன உறவு? சொல்லுங்க. அந்த பொண்ணு யாரு? யாரு? ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். அபிராமிக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டுமென காவல்துறைக்கு நான் உத்தரவிடுகிறேன். இந்த வழக்கின் விசாரணையை வரும் 23ஆம் தேதிக்கு நான் ஒத்திவைக்கிறேன்.
நன்னா அழு. நான் தான் அன்னைக்கு சொன்னேனே, அபிராமி மாதிரி ஒருத்திக்கு தங்கச்சிய பிறந்த பாவத்துக்கு நீ காலம் முழுக்க அழுதுண்டே தான் இருக்கணும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. விஜய், அக்கா ஏதோ கோவத்துல பேசிட்டு போறா, அதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காதம்மா. உன் வேதனை என்னன்னு எனக்கு புரியுறது. நீ இப்படி அழுதுண்டே இருக்கிற அளவுக்கு பெருசா ஒண்ணு நடந்துடலையே. அபிராமி கிட்ட விசாரணை தான் பண்ணிருக்காங்களே தவிர தண்டனை ஒண்ணும் கொடுத்துடலையே. அக்காவுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது அத்திம்பேர். ஏன்னா அவங்க எந்த தப்புமே பண்ணல. ஆனா அதை நிரூபிச்சு வெளியே வரதுக்குள்ள அக்கா என்னென்ன தண்டனை எல்லாம் அனுபவிக்க போறாங்களோ, எப்படியெல்லாம் கஷ்டப்பட போறாங்களோ நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. கோர்ட்ல வக்கீல் வாய் கூசாம அக்கா கிட்ட அபாண்டமா என்னென்னமோ கேக்குறாங்க. அவங்கள கலங்கப்படுத்துற மாதிரி கேவலமா பேசுறா. அதெல்லாம் கேக்குறச்சே நேக்கே செத்து போயிடலாமா தோணுது. அக்கா மனசு எப்படி துடிச்சிருக்கும். இதை விட ஒரு பெரிய வேதனை அக்காக்கு என்ன இருக்கும் அத்திம்பேர்? இது பாரு, சும்மா நிறுத்துன்னு. உன் அக்காவோட வேதனை நினைச்சு பெருசா கவலைப்படுறியே. உன் குடும்பத்தோட கௌரவத்தையும் மானத்தையும் அபிராமி கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டாளேன்னு உன் தோப்புனர் கூனி குறுகி போயிருக்காரே, அது உன் கண்ணுக்கு தெரியலையா? லோகத்துல வேற எந்த பொண்ணுமே தான் தோப்புனருக்கு இப்படி ஒரு கேவலத்தை தேடி தர மாட்டா. என்ன கோகிலா அது? நொந்து போயிருக்கிறவளை சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு மேல நோக அடிக்கிறிய. நோக்கே நன்னா இருக்கா? இவ அழறத பார்த்து எனக்கு பரிதாபமே வரலன்னா கோவம் தான் வருது. கோர்ட்ல கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு கலங்கப்படுத்திட்டாளேன்னு சொல்லி இவ துடிக்கிறாளே, அந்த துடிப்பு அபிராமி கிட்ட இல்லையே. அவ பக்கம் உண்மை இருந்ததுன்னா ஏன் ஊமையா இருக்கணும்? எல்லா கேள்விக்கும் பட்டு பட்டுன்னு பதில் சொல்லியிருந்தான்னா நானும் அவளை நம்பி இருப்பேன். ஆனா அவ வாயை திறக்காம அழுத்தமால நின்னுட்டு இருந்தா. மௌனமா இருந்து எல்லாத்தையும் மூடி மறைக்கணும்னு பாக்குறா. சரிண்ணா, யாருக்காகவும் வேண்டாம். தோப்புனாரும் கூட பிறந்தவளும் அவமானத்துல துடிக்கிறாளே, அவளுக்காகவாது இவ உண்மையை சொல்லணும்னு தோணித்தா அவளுக்கு? இவாளை பத்தி அவளுக்கு கவலையே இல்ல. அப்புறம் எதுக்காக இவ அவளை நினைச்சுட்டு அழுதுட்டு இருக்கணும்? அக்கா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அக்கா அமைதியா இருக்காங்கன்னா அதுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். சூழ்நிலையாலதான் அவங்க இப்படி எதுவுமே பேசாம இருந்திருப்பாங்க. அதையே நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன். நீ தாண்டி புரிஞ்சுக்காத மரமண்டையா இருக்க. அபிராமி நிச்சயமா தப்பு பண்ணிருக்கா. அதனாலதான் வெளிப்படையா எதுவும் பேச முடியாம தவிச்சுட்டு இருக்கா. உண்மையை மறைக்கத்தான் முடியும், மொத்தமா அழிக்க முடியாது. என்னதான் ஊமை வேஷம் போட்டாலும் அவ வாழ்க்கையில இருக்கிற ரகசியத்தை போலீஸ் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டுபிடிக்க தான் போறது. அப்ப தெரியும் அவ நல்லவளா இல்ல கொலகாரியான்னு. போதும் கோகிலா, நீ ஆவேசமா பேசுறத பார்த்தா நேக்க பயமா இருக்கு. விட்டா நீ அபிராமிக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துரு போல இருக்க. அபிராமி நல்லவன்னு விஜய் நம்புறா, அவ கெட்டவன்னு நீ நம்புற. இதுல எந்த நம்பிக்கை ஜெயிக்கும்னு காலம் முடிவு பண்ணிட்டுமா? இல்லனா இவ பண்றது. கோகிலா, இந்த விஷயத்துல நம்ம ரெண்டு பேரும் மாறி மாறி டிஸ்கஸ் பண்றதே நேக்கு சரியா படல. இதை இப்படியே விட்டுருவோம். இத பாரு, நமக்கு டைம் ஆச்சு. இப்ப கிளம்பினா காலம்பர ஊர் போய் சேர முடியும். பாடி இருக்கிறதுக்குள்ள போக வேண்டாமா? நான் ரெடியா தான் இருக்கேன். சுப்புவை தான் இன்னும் காணோம். டேய் சுப்பு, அங்க பார். திங்க் ஆஃப் தி டெவில்னு அவனை பத்தி பேசும்போது டான் வந்து நிக்கிறான். ஏன்னா அவனை போய் டெவில் அது இதுன்னு சொல்லிண்ட. என்ன மணி, பேக்கில் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்டேல்? ஆமா, ஊருக்கு தான் போறோம். ஊர்ல உடம்பு சரியில்லாம பெரிய தாத்தா இருந்தாரோன்னு அவரு இப்ப தவறிட்டாரு. இப்பதான் நியூஸ் வந்தது. நானும் அண்ணாவும் போயே ஆகணும். நீ என்ன பண்ற? நாளைக்கு ஒரு நாள் பொறுப்பா எங்கேயும் ஊர் சுத்தாம ஆத்துலயே இருந்து பாத்துக்கோ. அப்படியே போனாலும் ராத்திரிக்குள்ள ஆத்துக்கு வந்து சேர்றா. விஜய் தனியா இருப்பா. ஆமாண்டா, நீ தான் அவளை பத்திரமா பாத்துக்கணும். நீ பாத்துக்கணும் கூட அவசியம் இல்லடா. எதுக்கு எடுத்தாலும் விஜய் மேல கோவப்படாம எரிஞ்சு விழாம இருந்தா அதுவே போதும்டா. நான் இல்லங்கிற தைரியத்துல இவன் மேல பழி போட்டு ஆத்த விட்டு துரத்திடாத என்ன? பாவண்டா, இவ ஏற்கனவே டிஸ்டர்ப் ஆயிருக்கா. சின்னதா ஏதாவது சொன்னா கூட உடைஞ்சு போயிருவாடா. விஜய் விஷயத்துல நீ தலையிடாம நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருக்கணும். புரியுறதா? இல்லண்ணா, நான் இப்ப ரொம்ப மாறிட்டேன். விஜய் இப்ப நான் திட்டுறதே கிடையாதுண்ணா. நீங்க கவலையே படாதீங்க. நான் வீட்டையும் விஜயும் பத்திரமா பாத்துக்கிறேன். நன்னா பொறுப்பா தான் பேசுற. அதே மாதிரி நடந்துட்டா நன்னா இருக்கும். சரி, நாங்க வரோம். விஜி, இது பார், எதையோ நினைச்சு அழுதுன்னு இருக்காத. எது நடந்தாலும் அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை நீ தயார்படுத்திக்கோ. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சரியா? சரிக்கா, வரேன்டா. சரி மணி. சுப்பு, ஆத்த பத்திரமா பாத்துக்க. வரமா? சரிண்ணா.
மாதிரி இருக்கு. கலெக்டர் கேஸ் தூக்கு கயிறு மாதிரி கழுத்தை இறுக்கிட்டு இருந்தது. கயிறு அருந்து இப்போ நம்ம எல்லாருக்கும் விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க மூஞ்சில ஒரு தெளிவை பாக்குறேன். இந்த சந்தோஷம் இப்படியே நீடிச்சிருக்கு. என்னாச்சு யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏதோ கப்பல் கவுந்த மாதிரி நின்று இருக்கிறீங்களே. நம்ம கப்பல் தான் சேஃபா கரை சேர்ந்துருச்சு. அப்புறம் என்ன? புரியல தேவராஜ். இந்த கேஸை பத்தின பயம் போய் குழப்பம் அதிகமாயிடுச்சு. அபிராமியை பத்தி கோர்ட்ல சொல்லப்பட்ட விஷயங்களை பார்த்தா அவ கும்பகோணத்து மாமின்னு கிளியரா தெரியுது. அக்ரஹாரத்து மாமிக்கும் அண்டர்வேர்ல்டு வீராவுக்கும் எப்படி லிங்க் ஆச்சு? உண்மையிலேயே வீரா இவ்வளத்தான் அனுப்பி வச்சானா? அபிராமியும் நந்தாவும் ஒருத்தி தானா? இல்ல வேற வேறயா? வேற வேறன்னா வீரா அனுப்புன நந்தா எங்க?